ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு நான் பேசிட்டு வரேன். இதில் ஒரு சில இன்புட்ஸை உங்களுடைய சிந்தனைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று முக்கியமாக புரிஞ்சுங்க சார். எனக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பல பேருடைய ஜாதகங்கள்லாம் எனக்கு வருது, பார்க்குறேன், பேசுகிறேன். பெரும்பாலும் ஆன்லைனில் தான் என்னுடைய கன்சல்டேஷன் வச்சுக்கிறேன். நீங்கள் யாருன்னு தெரியாது, கருப்பாக சிவப்பாக தெரியாது, உங்களுடைய பிறந்த நேரம் காலம் இதை வச்சு வர ஒரு விஷயத்த பேசுகிறேன். பெரும்பாலான பேர் என்கிட்ட வரக்கூடிய ஒரு ஃபீட்பேக் என்னென்னா, சார் 80% சரியாக இருக்குது சார், 90% சரியாக இருக்குது சார், அப்படி தான் என்கிட்ட சொல்கிறாங்க. இது என்னுடைய திறமைக்காக நான் பேசலை. என்னுடைய திறமையை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் தான். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த கிரக நிலைகள் என்பது உண்மையானது. இது நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொன்னால் முக்கியமாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க. இப்போது ஒருத்தர் பெரிய பிளேயராக இருப்பார், இன்னொருத்தர் பெரிய விஞ்ஞானியாக இருப்பார், இன்னொருத்தர் டாக்டராக இருப்பார், ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கலாம், இன்னொருத்தர் லேபரராக இருப்பார். ஆனால் லேபரில் சிறந்த லேபரராக இருப்பார் அவர். இப்படி பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட திறமைகள் இதெல்லாம் இருக்குது. இது பெரும்பாலும் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போது ஒரு விஷயம் நான் என்ன இதில் சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல இதை பற்றிய பெரிய அளவு புரிதல்கள் இருந்தன. சில பேர் கேட்கும்போது நான் சொல்கிறது, இது எப்படி சார் கற்றுட்டீங்க அப்படி ஜென்ரலாக கேட்பாங்க. நான் சொன்னது, நான் படித்த புக்கில் முக்கியமான புக்கு அப்படின்னா பராசர ஹோரான்னு. இந்த பராசரர் எப்போ வாழ்ந்தார்னா மகாபாரத காலம். ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன் அவர் எழுதினது 16,000 ஸ்லோகங்கள். அதில் நம்ம கிடச்சது 8,000ன்னு சொல்கிறாங்க. அதில் ஏதோ ஒரு சில 2 புக்ஸு நிறையா சான்ஸ்கிரிட்டில் போட்டிருப்பாங்க. எனக்கு தெரியாது, சான்ஸ்கிரிட் வராது. அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனை வச்சு நான் அதை புரிஞ்சுன்ற போது அமேசிங்காக இருக்காது. அப்போ ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன விஷயங்கள் தான் இன்னி வரைக்கும் ட்ரூவாக இருக்குது. சுக்கிரன்னா அது தன்மை என்ன, குருன்னா அது தன்மை என்ன, சூரியன்னா அது தன்மை என்ன, உங்கள் ஜாதகத்தில் அது உங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் அந்த பேசிக் தியரி. அப்போது இதில் முக்கியமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதில் ஒரு சயின்டிஃபிக் இது இருந்திருக்கு. அந்த ஒரு நம்ம கிரகங்களின் ஒரு ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம. இப்போது வெள்ளி இருக்குது, தங்கம் இருக்குது, பித்தளை இருக்குது, அப்படி. பட் ரா மெட்டீரியல்னு வரும்போது, ராவாக அதோடைய இது கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் 3-4 மெட்டல் இருக்கும், அதை பிரித்து எடுப்பாங்க. அதுபோல் தான் நம்முடைய கலவையும். அப்போ வி ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் த காஸ்மிக் யூனிவர்ஸ், அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு மாதிரி வருது, அது டிஃப்ரென்ஸு இதில் வருது. இப்போ எதுக்காக நான் எவ்வளோ தூரம் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எவ்வளோ பேர் இருக்கீங்க, முக்கியமாக தயவு செஞ்சு ஒரு சிந்தனையை கொடுங்க. என்னென்னா, இதுக்குன்னு ஒரு தனி ஃபோரம் ஏற்படுத்துங்க. ஏற்படுத்தி அதுக்குன்னு சில ஃபண்டர்ஸ் இதை க்ரியேட் பண்ணுங்கள். பண்ணி இதை ஒரு சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உடல் ஆரோக்கியத்தில் ஓகே சில இது இருக்குது, டெமென்ஷியான்றோம், பார்க்கின்சன் டிசீஸுன்றோம், ஆட்டிசம்ன்றோம், இதெல்லாம் பிரெயின் சம்மந்தப்பட்டது. அப்புறம் கேன்சர் சொல்கிறோம். இது 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 வந்து ஒரு இப்போ இதில் அக்கறை ஆகுது. இப்போ அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் பண்ணுறோம். சரி, ஒரு மனிதனுக்கு இது போன்ற நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா சில முறைகள் இருக்கா நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அதற்கான ஒரு ஆராய்ச்சியும் பண்ணினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு 1000 பேஷண்ட்டை பார்த்து அவங்கள்ட்ட என்ன காமன் ஃபேக்டர், அவங்க நேரம் காலம் தெரிஞ்சால் அதை எடுத்து அந்த டேட்டாலேருந்து அனலைஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக அது மாறும். அதற்கான முயற்சிகள் என்பது சயின்டிஃபிக்காக எடுக்கலை. என்னென்னா, இது எப்படி நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோன்னா, சரி இதில் ஏதோ இருக்குது, எனக்கு ப்ரமோஷன் வருமா, நான் வந்து பெரிய ஆள் ஆகிடுவேனா, ரைட், அதெல்லாம் பாருங்கள், அதுக்கு தான். ஆனால் இன்னொரு தாட்டையும் கொடுங்க. யாரால் இதை பற்றி ஒரு பெரிய கோயில் கட்டுறீங்க, இல்லை இது பண்ணுறீங்க, நிறையா ஃபண்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அது மாதிரியான இது எனக்கு எதுவும் தென்படலை. பட் எவ்வளோ பேர் அதுக்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுங்க. ஈடுபாடுனால ஒரு பெரிய விஷயத்தை உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்.
அப்போது இது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்னா, ஒருத்தனுக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அவனுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இருக்குது, சரி குறைகள் இருக்குன்னு வைங்க, இந்த குறைகளை எப்படி அவன் நிவர்த்தி செய்ய முடியும். இப்போ சைக்காலஜின்னு ஒரு கம்ப்ளீட் சப்ஜெக்ட். அந்த சைக்காலஜிங்கிறதுக்கு சயின்ஸ் பேஸ் ஒன்றும் கிடையாது. ஒரு அனாலிசிஸு, இந்தந்த பேட்டர்னில் இந்தந்த ஆள் இப்படி இருக்கலாம், அப்படி வருது. ஆனால் அதை விட இது இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவ். அப்போது இந்த மாதிரியான கிரக அமைப்புகளில் இப்படியெல்லாம் நடக்கிறது அப்படின்னு வருது. இன்னும் ஒரு படி மேலே போனால் குறையுள்ள குழந்தைகள் பிறக்கலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் பல விஷயங்கள் இருக்குது சார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பஞ்சபட்சி சாஸ்திரம்லாம் இருக்குது. அதெல்லாம் இது அப்படியே அழிஞ்சுன்னு போகிறது. எந்த ஒரு காலத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தால் உனக்கு உறுதியான வெற்றி அப்படிங்கிறது அந்த பஞ்சபட்சி. பல விஷயங்கள் அவங்க ஒன்றும் முட்டாள் இல்லை. அது உங்களுக்கு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறவன் சொல்லிட்டு போகிறான். இதில் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது பலவிதமான விஷயங்கள் ரிவீல் ஆகும். அது இந்த மனித சமுதாயத்திற்கு பெரிய வரமாக அமையும். ஏன்னா இதில் சொல்லப்பட்டது என்னென்னா பல நல்லது தான் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒன்றும் மந்திரம் மாயம் சூன்யம்லாம் கிடையாது ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு. இதை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக செய்கிறதுக்கு சில பேருக்கு அது மாதிரி செய்யணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு நான் சொல்லக்கூடிய அது ஒரு தூண்டுகோலாக அமைந்தால் அது என்னுடைய ஒரு பெரிய பாக்கியமாக கருதுவேன். இதைத்தான் நான் உங்கள்கிட்ட இந்த வாட்டி ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். வணக்கம். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1 ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1 நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.